வேற நேற்று மாநாட்டில் பேசுறப்ப சொல்லியிருந்தாரு, எங்களுக்கு வந்தீங்கன்னா நீங்க கூட்டணி ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. அதுக்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் திமுக கூட தான் இருப்போம்னு சொல்லிட்டு இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்லியிருக்காங்க சார். அவர்கள் அது மட்டும் சொல்லவில்லை. நான் ஏற்கனவே நம்ம விவாதித்தோம். நேரடியாக சொல்லாமல் ஏன் இப்படி மறைமுகமாக தாக்குறாங்கன்ட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. விஜய் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களை அங்கிள் என்று சொன்னதற்கு இடதுசாரிகள் தான் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். கவனித்தீர்களா? திமுகவிலிருந்து நேரடியாக திரு நேரு மட்டும் ரியாக்ட் பண்ணியிருந்தார். மற்றபடி அஃபிஷியலாக இவர்களிடமிருந்து எதற்கும் கண்டனம் வரவில்லை. ஸோ இடதுசாரிகள் தான் அந்த அங்கிள் என்று சொன்னதற்கு இது ஒரு அநாகரிகமான பேச்சுன்ட்டு திரு சண்முகம் அவர்கள் தான் கண்டித்திருந்தார். எனக்கு சண்முகத்துக்கு எதுக்கு இந்த வேலைன்னு சொல்ல, விஜய் பேசியது நாகரிகமாக அநாகரிகமாக என்பதை திமுகவினர் சொல்லட்டும், உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தபோது காலில் விழுந்து முதல்வரானவர், கவிழ்ந்தபாடி என்றெல்லாம் என்னென்னவோ பேசியிருக்கிறார்கள் இல்லையா? எப்போதாவது சண்முகமோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ முத்தரசனோ பேசியிருக்கிறார்களா? இது அவங்க பிரச்சனை. நீங்கள் தானே சொன்னீங்க, நாங்கள் கூட்டணி கட்சி இஷ்யூ பேஸ்டாக தான் நிற்போன்ட்டு சொல்லியிருக்கிறீங்க. இதுக்கு ஏன் வர்றீங்க நீங்கள்? முதலமைச்சர் எத்தனை முறை அநாகரிகமாக மேடையில் பேசியிருக்கிறார், அப்போதெல்லாம் கண்டித்தீர்களா நீங்கள்? அதெல்லாம் விட்டுட்டு விஜய் பேசின உடனே நீங்கள் வர்றீங்கன்னா நீங்கள் திமுகவோட துதிபாடிகளாக இருக்கிறீர்கள் என்று தான் புரிந்து கொள்ள முடியும். ஸோ இப்படி தான் கூட்டணி கட்சிகளை வைத்து விஜய் மேலே டார்கெட் பண்ணுறது, விஜய் அட்டாக் பண்ணுறதுக்குன்னே நாம் தமிழர் என்ற ஒரு கட்சியை நியமித்திருப்பது, இந்த வேலையைத்தான் திமுக செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்வார்கள். இன்றைக்கி தினமலரில் கூடுதலாக இன்னொரு செய்தி வந்திருக்கிறது. நீங்கள் சொன்னதோட தொடர்ச்சியாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் 70 சீட்டு துணை முதல்வர் பதவி என்ற ஆஃபரை விஜய் தரப்பிலிருந்து காங்கிரஸ் தலைமைக்கு கொடுத்திருப்பதாகவும், காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடன்கர் அவர்கள் தமிழக நிர்வாகிகளோடெல்லாம் இது குறித்து விவாதித்து உள்ளதாகவும், 1989ஆம் ஆண்டு 27 இடங்களிலோ 28 இடங்களிலோ காங்கிரஸ் தனியாக நின்று வெற்றி பெற்றது. அந்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதிகள், 2வது இடத்தில் வந்த தொகுதிகள், இப்போது வெற்றி பெற்ற அந்த 19 அல்லது 20 தொகுதிகள், இந்த தொகுதிகள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு 100 தொகுதிகளுக்கான பட்டியலை தயார் செய்யுமாறு அவர் கிரீஷ் சோடன்கர் அவர்கள் சொல்லியிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இது சாத்தியமா? இது நடந்திருக்குமா? நியூஸ்ல வந்திருக்குன்னா நடந்து தான் இருக்கும். இப்போ டிஜிபி ப்ரொபோசல் கூட தான் போயிருக்குன்னா அதே தினமலரில் வந்திருக்கு. நடந்திருக்கா? அப்படிலாம் நம்பிடக்கூடாது. எது வந்தாலும் அதுக்கு தான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறது. இன்றைக்கி தினமலர் படிக்கிறவங்க என்ன நினச்சிப்பாங்கப்பா, எல்லோரும் ஒரு நாள் பேசிகிட்டு இருந்தாங்க பாரு, ப்ரொபோசல் 8 பேர் கொண்ட பேனலை அனுப்பிச்சிட்டாங்கன்னு. போயிருக்கா? இதை நம்ம பொலிட்டிக்கல் டிபேட் நடத்துறதுனால இது சாத்தியமா இல்லையான்றதை அதுக்கு தான் வியூவர்ஸ் நம்மளை பார்க்குறது. ஏன் பேப்பர் அவங்களுக்கு படிக்க தெரியாதா? எனக்கு தெரிஞ்சு சார், காங்கிரஸ் கட்சி இப்போ எடுக்க மாட்டாங்க. தொகுதி பங்கீடுன்னு ஒன்று நடக்கும். அப்போ வந்துட்டு ஈடுபடலைன்னா வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு எந்த வித வாய்ப்பு இல்லை. இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். ஏற்கனவே நம்ம பேசும்போது ஒரு தேசிய கட்சி எல்லா ஆப்ஷன்ஸையும் ஓப்பனில் வச்சுருப்பாங்க அப்படின்ற அடிப்படையில் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது சார். நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, அந்த இது ஒரு விஷயம் நடந்திருக்கா இல்லையான்றத அதற்கு முன்பு நடந்த விஷயங்களை எல்லாம் சேர்த்து ஆராய்ந்தால் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது தெரியும். இந்த வாக்காளர் பட்டியல் முறைகேட்டை எதிர்த்து பாராளுமன்றத்திலிருந்து டெல்லியில் தேர்தல் ஆணையம் வரை எதிர்க்கட்சி எம்பிக்கள் எல்லோரும் பேரணியாக போனபோது டெல்லி காவல்துறை எதிர்க்கட்சி தலைவர்கள் அத்தனை பேரையும் கைது செய்தது. எல்லா எதிர்க்கட்சி எம்பிகளும் கைதானார்கள். ராகுல் காந்தியும் கைதானார். ராகுல் காந்தி கைதுக்கு யார் எதிர்ப்பு தெரிவித்து கண்டன அறிக்கை வெளியிட்டது? விஜய் அவர்கள் வெளியிட்டாரா? கூட்டணி கட்சி திமுக கண்டிச்சுதா? பீகார்லேருந்து நிதிஷ்குமார் கண்டிச்சாரா? இது நிதிஷ்குமார்ன்றேன், ஒரு தேஜஸ்வி யாதவ் கண்டிச்சாரா? வேறு எந்த கட்சி கண்டிச்சு? ஏன் அவர் கண்டிக்கிறார்? ஏன் கண்டிக்க வேண்டும்? கூட்டணிக்கு வரதற்கான ஒரு முன்னோட்டம். அப்போ கண்டிக்கிறார்னா உறவு பேண விரும்புகிறார் என்று பொருள் இல்லையா? கூட்டணி கட்சியே அமைதி கம்முன்னு இருக்குது. ஸ்டாலினே அந்த வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பாக 5 நாள் கழிச்சு தான் அறிக்கை விட்டார். ஏன் பொருள் நம்ம ஏன் பேசுறதுலாம் கேட்டு இப்போதான் லைட்டாக சூடு பிடிக்குது. 5 நாள் கழிச்சு தான் அறிக்கை விட்டார். நீங்கள் ஏன் சார் சொல்கிறீங்க? அண்டு வாரிசு அரசியல் பற்றிலாம் பேசினார் ஒரு சீமான் அவர்கள் சொன்ன அந்த விமர்சனத்தில் அது ஏற்புடைய விமர்சனம். வாரிசு அரசியல் என்று சொன்னால் காங்கிரஸுக்கும் அந்த வாரிசு அரசியல் பொருந்தும் தானே. எந்த இடத்துலையும் அதை பற்றி பேசலை. காங்கிரஸ் பதவியில் இல்லைன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் காங்கிரஸ் விமர்சனம் பண்ணி எங்கேயும் பேசலை. அதை கூட நம்ம எடுக்க முடியாது. தேவையில்லை விமர்சனம் பண்ணலன்ற ஒரு வாதத்தை வச்சுருவாங்க. ராகுல் காந்தியை கைது பண்ணதுக்கு நீங்கள் ஏன் சார் கண்டனம் வேகமாக தெரிவிச்சிங்க? முதலாளாக கூட்டணி கட்சி கூட அப்படி சொல்லலை. உள்ளபடியே கூட்டணி கட்சி வாக்காளர் முறைகேடு பற்றி ராகுல் வெளியிட்ட அந்த விவரங்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்று திமுக 5 நாட்கள் கழித்து தான் நிலைப்பாடு எடுத்தது. ஏன் பொருக்கா? தூங்கி எழுந்துட்டு பொறுமையாக சினிமா ரிவ்யூலாம் போட்ட பிறகு தான் சிஎம் அந்த டாப்பிக்கே தொட்டார். நீங்கள் சம்மதம் இல்லாமல் நீங்கள் இதுக்கு கண்டிச்சிங்க, ரைட்டா?
அப்போது நடந்திருக்கு. இப்படி தான் புரிஞ்சுக்கணும் செய்தியை, இல்லையா? இப்போ இந்த விஷயம் நடக்கலைன்னா ஊகம்தான், நடந்திருக்கலாம், நடக்காமே இருக்கலான்னு. இதை வச்சு நிச்சயமாக நடந்திருக்கிறது. 70 சீட்டுன்ற ஆஃபருக்கு 70 கூடுதலாகவே ஆஃபர் பண்ணியிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதிகாரத்தில் பங்குன்றதை அவர் வெளிப்படையாகவே அறிவித்து விட்டார். காங்கிரஸ் அதை பரிசீலனை பண்ணுமா? பண்ணுவாங்க சார். ஏன்? அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்கலாம். எல்லா கட்சிகளும் ஆப்ஷனாக ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா இவர் வேற சார் தேமுதிகவை கூப்பிட்டு சந்திக்கிறாரு, பிஎம்கேக்கு வந்து ஐயா உடல்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது தேசிய கட்சிகளும் இதை கவனிச்சுக்கிட்டு தானே இருப்பாங்க. நிச்சயமாக கவனிச்சுட்டு இருப்பாங்க, கவனிச்சுக்கிட்டு இருக்கணும். அதுதான் அரசியல். சுற்றி ஒவ்வொரு நகர்வையும் கவனிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது இன்னொரு வாய்ப்பு இருக்கும்போது அந்த வாய்ப்பை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எல்லா ஆப்ஷனையும் ஓப்பனாக பேசி வச்சுக்கலாம். திமுக பிஜேபியோடு ரகசிய உறவில் இருக்கிறதா என்பதையும் காங்கிரஸ் கண்காணித்து கொண்டு தானே இருக்கும். போன வாட்டி 20 சீட்டு கொடுத்தாங்க, 25 சீட்டுன்னு நினைக்கிறேன், 25 சீட்டு கொடுத்தாங்க. இந்த வாட்டி 15 வாங்கிக்கிங்கன்னு சொன்னால் வேற ஆப்ஷனே இல்லைன்னும் போது அவங்க என்ன சார் பண்ணுவாங்க? அப்போது இன்னொரு ஆப்ஷன் பிளான் பி, லாஸ்ட் மினிட்ல இப்போ 10 சீட்டுப்பா, வேணா வாங்க இல்லைனா போங்கன்னு சொன்னால் அடுத்த ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுக்கணும். இப்போ இந்த பக்கம் பிஜேபி இருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் க்ளோஸ்டு. ஸோ விஜய் கூட கூட்டணி வச்சா எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடலாம், எந்தெந்த தொகுதிகளை கேட்கலாம், வெற்றிக்கான சாத்தியக்கூறுகள் என்ன? ஒரு 4-5 தொகுதியில் சர்வே எடுங்க. காங்கிரஸுக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம், தாவேக்காக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் சேர்த்தா வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா? திமுக அதிமுக கூட்டணியை மீறி தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுமா அப்படின்னு இந்த ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுக்கோங்க. அது மட்டும் திங்க் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி ஒருவேளை இப்படி கூட்டணி வச்சுட்டோன்னா 29க்கு தாவேக்க கூட்டணி உதவுமா, அதையும் சேர்த்து இவர்கள் பரிசீலனை செய்வார்கள். ஓகேவா? ஸோ அதற்கான பேச்சுவார்த்தை. இன்னொன்று, விஜயம் சும்மா இருக்க முடியாதுல்ல. எதுக்கு ஃபஸ்ட்டு இவர் இந்த அழைப்பை விட்டுறாரு சொல்லு? அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குன்னா கூட்டணி கட்சிகளுக்கு தானே அது. யார் கூட்டணி கட்சி? அதிமுகன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட நம்ம பேசிட்டு இருந்திருக்கலாம். ஆனா மீட்டிங்லேயே சொல்லிட்டாரு, இல்லைன்றதும் சொல்லிட்டாரு இல்லையா? அப்போது வேறு யார் இருக்க முடியும்? காங்கிரஸ் தான். அண்ட் தீவிரமான மோடி அவர்களை விமர்சனம் செய்து தீவிரமான பிஜேபி எதிர்ப்பாளராக தன்னை நிறுவும் போது அந்த அழைப்பே காங்கிரஸுக்கு தானே. ஸோ பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. யாரிடம் பேசுகிறார்கள் என்பது கூட தெரியும். உரிய நேரத்தில் வெளியிடுவோம். நடக்க பாசிபிலிட்டி இருக்கா? இருக்குது சார். நெருக்கத்தில் நான் சொல்கிறது டிசம்பரில் நடக்க பாசிபிலிட்டி இருக்கா? இருக்குது சார். ஏன்? இப்போ இது திமுக டெஸ்டடு கூட்டணிப்பா, ஜெயிக்கலாம். அவங்க தான் இப்போ 10 எம்பியோ நம்ம ஜெயிச்சு கொடுத்தாங்க 24ல். போன வாட்டியே வந்து 25 சீட்டில் 20 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. அந்த சீட் அந்த கூட்டணி நல்லா தானே இருக்குது. எதுக்கு வரணும்? ஒரு எதிர்ப்பலை இருக்குது அப்படின்றத அவங்களும் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். இன்னொன்று வந்துட்டு இவங்களுக்கு இந்த மாநிலத்தில் இல்லை, கேரளாலையும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது காங்கிரஸுக்கு. அது ஒன்று காரணம். இன்னொன்று தொகுதிகளை குறைக்க வாய்ப்பு இருக்குல்லங்க சார். அதுதான் முக்கியம். கேரளாவும் ஒரு காரணம் தான் என்றாலும் எதிர்ப்பு அலையெல்லாம் கவலையே பட மாட்டாங்க. பக்கெட்டு தூக்கிட்டு இவர் தான் பொழுதியன்னைக்கு சித்தரஞ்சன் சாலையில் தானே குடியிருக்கிறார். ஒரு விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்களா நீங்கள்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாவது வெளிப்படையாக தூய்மை பணியாளர்களோட பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனைகளும் அவர்கள் வெளிப்படையாக தங்கள் நிலைப்பாட்டை தெரிவிக்கிறார்கள். ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா? கூட சேர்ந்து ஒத்துவுதுறாங்க. எதுக்குறதுனா இவங்களையும் சேர்த்து தான் இருக்கணும். அதனால் அந்த அளவுக்கு நாகரிகம்லாம் காங்கிரஸ் கட்சியிடம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஓகேவா? தொகுதியை குறைச்சிடுவாங்க. 25 வாங்கிட்டு இருந்தோம். அந்த பாருங்கள், புதுசாக பாமகலாம் வருது, ஒரு 12 வாங்கிக்கிங்கன்னு வாங்க. அப்போது அதை ஒத்துக்கொண்டால் 2011 தான் நினைக்கிறேன் 63 சீட்டுகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி இன்று தேய்ந்து 25க்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் 15ல் போட்டிங்கன்னா அடுத்த வாட்டி உனக்கு 5 பொறிக்கிட்டு போன்றுவாங்க. அதை ஒரு கட்சியை அனுமதிக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் 2 ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணி வைக்கலாம். இப்போ நீங்கள் 25 சீட்டில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறீர்களோ தோல்வி பெறுகிறீர்களோ அதில் கிடைக்கும் வாக்கு சதவீதமும் 70 தொகுதிகளில் போட்டியிட்டால் கிடைக்கும் வாக்கு சதவீதம் வேறு வேறு அல்லவா? இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு இப்போ அதிகபட்சம் 5% கொடுப்பாங்க ஓட்டு பர்சன்டேஜ். காங்கிரஸ் கட்சி விஜய் கூட போட்டிட்டு 10% ரீச் பண்ணிட்டாங்கன்னா அப்படி இருந்தாலும் அந்த கட்சிக்கு வளர்ச்சி இல்லைவா? 10% வச்சுக்கிட்டு நீங்கள் 29ல் பேச்சுவார்த்தை நடத்தும்போது யூ வில் பி இன் அ பெட்டர் பொசிஷன். ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் யோசிச்சுட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். அதாவது ஒருவேளை காங்கிரஸ் வெளியே போகுது அப்படின்னா விஜய் அவர்களோட கரங்களை பற்றி 2 பேரும் வலுவாகிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற விஷயங்களெல்லாம் அவங்களும் யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.